ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு இ ஸ்கூல். இன்றைக்கி நம்ம டூரோட தேர்ட் டே. குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஹாஸ்டலில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். இன்றைக்கி 5 o'clockலாம் நான் எழுந்து சூடான ஒரு வெந்நீர் குளியல், நேற்று போட்ட ஆட்டத்துக்கு இன்றைக்கி அந்த குளியல் சூப்பராக இருந்துச்சு. இந்த முடி காயறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ மணி 7 போகுது. எனக்கு சரியான பசி. அதனால் சீக்கிரமே நான் சாப்பிட போகிறேன். 7:30க்கு ரூமை வேறு வெக்கேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி மினிஸ்டர், கல்வித்துறை அமைச்சர் எங்கள் கூட டூரில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்பீடாக கிளம்புறோம். ஹாட் மில்க், டீ, காஃபி எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. இது என்ன சீரியல்ஸ், யாருக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. எந்த குறையும் இல்லாமல் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பேக்கரி ஐட்டம் இதெல்லாம். ஜாம் இப்போ தான் அவர் தட்டிகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஃபுல்லாக கப் கேக்ஸ், சாக்லேட் கேக்ஸ், பன், ப்ரெட்டு, அந்த ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு. இது பட்டர், ஹனி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ப்ரெட்டு, வீட் ப்ரெட், ஜிலேபி. காலையிலே இங்கே எல்லாம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க. அப்புறம் இது என்னது, போரிட்ஜ். போரிட்ஜ்னால் என்னென்னா ஓட்ஸு, ரைஸ் பவுடர் எல்லாம் வச்சு செஞ்ச, ஆக்சுவலி நம்ம ஊர் பாயாசம் மாதிரி இருக்கும். குங்குமப்பூ, பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாம் ஜஸ்ட் வீடியோ எடுக்க தான். நான் நம்ம ஐட்டத்தை தேடி போயிட்டுருக்கேன். இது பேக்டு பீன்ஸ். இது சப்பாத்திக்கு நல்லா இருந்துச்சு, அன்றைக்கி சாப்பிட்டேன். பீன்ஸை பேக் பண்ணி ஒன்று. அடுத்து குல்ச்சா. இது என்ன அப்படின்னா நான் அந்த மாதிரி ஒரு ஐட்டம். இது மசாலான்னு நினைக்கிறேன். எஸ், அம்ரிட்சரி சோலே. இதெல்லாம் தொட்டுக்க. அப்புறம் ஆலு போண்டா, உருளைக்கிழங்கு இல்லையா, அதை வச்சு குட்டி குட்டியாக போண்டா செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது என்ன டிஷ்ஷுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. நான் அப்புறமா போய் இந்த நேமை பார்த்தா மினி தோசாவாம். நம்ம ஊர் தோசை தான் அப்படி இருக்குது. இது வெஜ் உப்புமா. நெக்ஸ்ட் தேங்காய் சட்னி, அப்புறம் டொமேட்டோ சட்னி. இது காஞ்சிவரம் இட்லி. நைஸாக நல்லா இருந்துச்சு. நான் ஒரே ஒரு இட்லி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கும் டொமேட்டோ சட்னி வச்சுருந்தாங்க. சாம்பாரை விட சாம்பார் வச்சுருந்த பாத்திரமும் அதுக்கு அடியில் ஃப்ளேம் வந்துட்டுருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் காலையிலே திருநாறு பட்டையெல்லாம் போட்டு ஒரு சேரை பார்த்தேன். பார்த்த உடனே நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்கேன்னு பேசினேன். திருநெல்வேலியா? நானும் திருநெல்வேலிங்க. நான் ஆலங்குளம். அப்படியா? நான் பாப்பா குடியா? சுடலைமணி சாரா? சரி சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷம். சரிடா சரிடா. இல்லை, எங்கள் ஊர் ஆட்களை பார்த்த உடனே தடுமாறு எனக்கு. சரிங்க சார், தேங்க்யூ. என்னோட முன்னாள் தலைமை ஆசிரியரோட கூட ஒர்க் பண்ண இந்த சாரு, எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம ஊர் ஆளை பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அடுத்ததாக பூரி. அப்புறம் பூரியே தான். அதுக்கடுத்து இது பொட்டேட்டோ கொத்து, பூரிக்கு சைட் டிஷ். அதுக்கப்புறம் கேர்டு, காலையிலே கேர்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது முளைக்கட்டிய தானியங்கள், சுண்டல், பச்சைப்பயிறு, அப்புறம் கருப்பு உளுந்து எல்லாமே முளைக்கட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோல் ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே மெலான், அப்புறம் பப்பாயா, அப்புறம் கொஞ்சம் பைனாப்பிள் இருந்துச்சு. இது மேங்கோ பிக்கிள். காலையிலே எதுக்கு ஊறுகாய் வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஆனால் எல்லோரும் எடுத்து சாப்பிட்றாங்க. மஸ்க் மெலானும் பப்பாயாவும். ஓகே, நாம் இப்போ சாப்பிட போகலாமா? ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். டிஷ்யூங்க.
ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்டேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கேமராவை ஒரு கையில் வச்சுக்கிட்டு பிளேட்டே வெயிட்டாக இருக்குது. அதையும் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. 2 பீஸ் மஸ்க் மெலான் எடுத்தாச்சு. ஒரு மஸ்க் மெலானும் ஒரு பப்பாயாவும் எடுத்தேன். அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் நல்ல ஸ்வீட்டாக ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ கூட 2 பீஸ் வாட்டர் மெலான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் முளைக்கட்டிய தானியங்கள். உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன பண்ணுறது, அங்கே உள்ள ஃபுட்டு எதுவுமே எனக்கு வந்து சாப்பிட தெரியலையா இல்லை பிடிக்கலையா என்னன்னே தெரியலை. ஸோ கடைசி வரை நம்ம வந்து வாழ வைத்தது 5 நாட்களும் இந்த இயற்கை உணவுகள் தான் வாழ வைத்தது. ஆனால் இதையுமே சாப்பிட முடியலை. லாஸ்ட்டில் ஒரே ஒரு காஞ்சி வர இட்லி சாப்பிட்டேன். ஓகே, நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். 7:45 ஆயிடுச்சு. ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு, ரூமை லாக் பண்ணிவிட்டு, லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இழுக்க முடியாமல் இழுத்து கொண்டு லிஃப்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். Started as a whisper, message from a new world I'd never known. Something about it felt like it'd been waiting my whole life. வெளியே வந்தாச்சு. ஆட்டோ பாருங்கள், இதான் நார்த் இந்தியன் ஆட்டோஸ். வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி, நம்ம ஊரில் முக்கால் சைஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை, ரிக்ஷா மாதிரியே பாதி ஓப்பனாகவே இருந்துச்சு. ஓகே, வேன் கிளம்பி விட்டது. இயற்கை அழகை ரசித்து கொண்டே நாங்கள் பாலத்தின் மேல் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல். அப்படியே சுற்றி மேலே பாலத்தில் இருந்து பார்க்குறோம். ஓகே, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு புத்தர் கோயிலுக்கு போகிறோம். இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த ஹோட்டலில் வந்து எங்களோட சுற்றுலாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் சாரோட ஒரு கலந்துரையாடல். அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். வழியில் ஒரு நதி, சாங் ரிவர் அப்படின்னு போர்டு இருந்துச்சு, ஆனால் தண்ணி இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. வழியெல்லாம் சுவர்களில் துளைகள் போட்டு படமும் வரைஞ்சிருந்தாங்க, பறவைகளுக்கான துளைகள். அது அங்கே உள்ள கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமான படங்கள் வரைஞ்சிருந்தாங்க. ஓகே, டன். அடுத்ததாக ஒரு பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். கீழே வந்து அதே மாதிரி ஒரு வறண்டு போன நதி. ஆக்சுவலி இது சம்மர் சீசன் அப்படின்றதுனால எல்லா நதிகளும் வறண்டு காணப்படுகிறதா, இல்லை நிஜமாகவே வட இந்திய நதிகள் வச்சு போகிறதா, கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. ஓட மாதிரி சின்னதாக தான் தண்ணி போயிட்டுருக்கு, ஆனால் பெரிய பெரிய அகலமான நதிகள். ஓகே, இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. யானைகள் வந்து வழியில் கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக ஒரு பாலம். எவ்வளோ அகலமான நதி பாருங்கள். ஒருவேளை தண்ணி போகும்போது பார்க்க நல்லாயிருக்கும். நதிக்கு பக்கத்துலேயும் ரோடு பக்கத்துலேயும் போர்டு இருக்குது, ஆனால் ஹிந்தி வந்து நமக்கு எழுத்துக்கூட்டி ஒவ்வொரு எழுத்தாக வாசிக்கிறதுக்குள்ளே ஸ்பீடாக போயிடுது வண்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடைகள்லாம் பாருங்கள், சேமாக இருக்கும். காவி, ஒரு டார்க் அடர் காவி நிறத்தில் அடித்து அதில் ஒயிட் கலரில் எழுதியிருக்காங்க. எல்லா கடைகளும் ஒன்று போல தான் போர்டு இருக்கும். இந்த பில்டிங் வந்து ஒரு ஸ்கூல். டூன் வந்து ஒரு கல்வி நகரம். ராஜீவ் காந்தி அவங்க ஃபேமிலியெல்லாம் படித்த டூன் ஸ்கூலும் டேராடூனில் தான் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம மக்கள் ஜாலியாக பாட்டு பாடிட்டு வராங்க வேனில்.
ஓகே டான். இப்போது ரோட்டில் வந்து ஆட்டு சந்தை நடக்குது. ஆட்டுக்குட்டி ஒன்று ஒன்றும் கண்ணுக்குட்டி சைஸில் இருந்துச்சு. ஓகே, நாங்கள் இப்போ வந்து புத்தர் கோயிலை ரீச் ஆகிட்டோம். மைண்ட் ரோலிங் மொனாஸ்ட்ரி, அதாவது புத்தர் கோயில் மைண்ட் ரோலிங் மடாலயம் அப்படின்ற இன்னொரு பேரில் அழைக்கப்படுகிறது. இமயமலையின் அடிவாரத்தில் மூச்சடைக்கக்கூடிய அழகுகளுக்கு மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான புத்தர் கோவில். உலகெங்கிலும் உள்ள புத்த பக்தர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா இந்த பௌத்த மடாலயம் இருக்குது. இது புத்தர் கோவில் மட்டுமல்ல, பௌத்த துறவிகளுக்கான மடாலயமும் கூட. இதில் வந்து பெரிய பெரிய ஸ்தூபிகள் இருக்குது. தி கிரேட் ஸ்தூபம், அதாவது ஆசியாவின் மிக உயரமான ஸ்தூபிகளில் ஒன்றாக உயர்ந்து நிற்குது. இதனோட சிறப்பம்சங்கள்லாம் கல்வெட்டில் பொறிச்சிருந்தாங்க. பிரம்மாண்டமான ஓவியங்கள், சிலைகள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஸ்தூபிகள் தான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதில் வந்து 103 அடி உயர புத்தர் சிலை ஒன்று இருக்குது. தலாய் லாமா பயன்படுத்திய கார் தான் அந்த ரவுண்டுக்குள்ளே நான் காட்டியிருக்கிறேன். அதையும் ஒரு ரூமில் வச்சு காட்சி பொருளாக வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஈட்டிங் பீனட்ஸ் இஸ் ப்ராஹிபிட்டட். பீனட்ஸ் சாப்பிடக்கூடாதான் இந்த கேம்பஸ்குள்ளே. அப்புறம் போன்சாய் கலையை பயன்படுத்திய நிறைய தாவரங்கள் வச்சுருந்தாங்க. ஓகே, கோயிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே வந்து வாசல்லையே ஒரு துறவி உட்காந்துருக்கிறாரு. உள்ளே வந்து கேமரா, மொபைல் எல்லாமே எதுவுமே அலௌடு கிடையாது. ஸோ நான் வெளியிலேருந்து லைட்டாக உள்ளே வந்து ஓவியங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. புத்தரோட வாழ்க்கையை சித்தரிக்கும் வண்ணமாக அவரோட கதைகளை வந்து அதில் ஓவியமாக தீட்டியிருக்காங்க. எல்லாமே இயற்கை சாயங்களால் வரையப்பட்ட ஒரு ஓவியம். இன்னும் ஒரு முறை வாசலில் நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுத்துக்கிடுவோம். உள்ள பின்னாடி புத்தர், இந்த மத குருமார்கள் உட்காரக்கூடிய பிரம்மாண்டமான இருக்கைகள், கீழே உட்காரத்துக்கு தரை விரிப்புகள் எல்லாமே ரொம்ப கலைநயத்தோடு இருந்தது. திபெத்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேம்பஸ்குள்ளே இருந்தது. உள்ள புத்தர் சிலையோட உயரம் வந்து 103 அடி. கோவிலோட உயரம் வந்து 220 அடி. ஒரு பிரம்மாண்டமான கோவில். இது ஒரு மாடி கோவில். நகரத்தின் சலசலப்பை தாண்டி ஒரு அமைதியான, ஒரு மெல்லிய நறுமணத்தோடு கூடிய, மென்மையான மணிகளின் ஓசையோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரவச உலகமாக இருந்துச்சு இந்த கேம்பஸ். மைண்ட் ரோலிங் அப்படிங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த மடாலயம் இருக்குது. இதில் நிறைய புத்த துறவிகள் வழியாக வந்துட்டு இருந்தாங்க. குட்டி குட்டி துறவிகளும் இருந்தாங்க, சின்ன பசங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கேம்பஸை விட்டு வெளியேற போகிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. Message from a new world.